கடகராசி நண்பர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். பார்த்தீங்கன்னா, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறதோ வாழ்க்கையில், அத்தனை விதமான போராட்டங்களையும் பார்த்துட்டு வந்துட்டீங்க. எந்த இடத்திலும் எப்பொழுதும் உங்களுடைய தனித்தன்மை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்போது நியாயவாதியாக நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் உண்மையை பேசுவீங்க, நினைச்சதை பேசுவீங்க. அதனால் எதிர்ப்புகளையும் சம்பாதித்துக் கொள்வீர்கள். எதிர்ப்புகளை சம்பாதித்து கொண்டாலும் அது பற்றி கவலைப்படாதவங்க நீங்கள். போய்கிட்டே முடிஞ்சு போச்சு. இதுதான் கடகம். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளத்தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போ ஞானம் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த ஒரு ஆணை போல, இதுனா ஆணு பெண்ணு எல்லாமே ஒன்று தான். ஒரு தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய சக்தி படைத்தவராக கடகராசியில் பிறந்த ஒவ்வொருவருமே இருபாலருமே சரி இருப்பீங்க. யாருடைய தயவையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா குரு பகவான் உச்சமடைகிறாரு உங்க ராசியில். மனக்காரகனான சந்திர பகவானின் ராசி கடகராசி, ஜலராசி. ஒரு சில ஆசோலேஷன் இருக்கும், உங்களுக்குள்ள குழப்பம் இருக்கும். ஆனால் ஒரு முடிவுக்குன்னு வந்துட்டீங்கன்னா அந்த முடிவை எந்த காலத்திலும் யாருக்காகவும் எப்பொழுதும் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் எடுக்கிறதா முடிவு, அது உறுதியாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு கிரகமாக உங்களை எல்லா விதமான நிலைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அது உங்களை ஓரளவுக்கு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த 8ஆம் இடத்துக்கு சனி வந்தார் பாருங்க, அந்த காலகட்டத்திலிருந்து உங்களையும் அறியாமல் ஒரு பயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பொதுவாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டம சனின்னு வந்துட்டாவே இந்த 7.5 ஆண்டு காலம் 7.5 சனி என்னவெல்லாம் பாதிப்பினை உண்டாக்குவாரோ அதனுடைய ஒட்டுமொத்த பாதிப்பினையும் 2.5 ஆண்டு காலத்தில் அஷ்டம சனி காலத்தில் கொடுத்துடுவார். ஆனால் நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அவமானங்களை சந்திச்சிருக்கலாம், போராட்டங்களை சந்திச்சிருக்கலாம், இல்லைங்களா? உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், மருத்துவமனை போயிட்டு வந்திருக்கலாம். இது போன்ற நெருக்கடிகள் இருந்த நிலையத்தில் இந்த ராகு கேது இருக்காங்க பாருங்க, இவர்கள் மிக வலிமை மிக்கவர்கள். அந்த கேது பகவான் கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் செயல்களை எல்லாம் வெற்றியாக்கி கொண்டிருந்தார். எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாக்கி கொண்டிருந்தார். கடன்காரன் தொல்லையா, வா பேசிக்கலாம், வா கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை ஒன்னால என்ன பண்ண முடியும், தொழில பிரச்சனையா, வா பார்த்துக்கலாம். அப்போ தைரியமாக போராடக்கூடிய, தைரியத்தை உண்டாக்கிடக்கூடிய நிலையினை எல்லாம் 3ஆம் இட கேது உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார். இப்போ அந்த கேது இந்த ராகு கேது பேச்சின் போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்க போறார். அப்ப 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து யோக பலன் தான் கொடுத்தாரு. 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகமா? இது கேள்விதானே. அப்ப பொதுவாக 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் குடும்பம். இப்போ உங்க வார்த்தையில இருக்கு பாருங்க, உங்க நாக்கில் இருக்கு சனி. இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு கேது வருகின்ற போது வார்த்தைகளால் பிரச்சனைகள் உண்டாகும், வார்த்தைகளால் குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகும், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளால் பிரச்சனைகள் ஏற்படும், உங்களுடைய நடவடிக்கையாலும் சங்கடங்கள் ஏற்படும். அப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது, தனஸ்தானமும் அதுதான். இப்போ பணம் வந்தால் தானே வாழ முடியும், செலவுகளை சமாளிக்க முடியும். அந்த பண வரவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்துக்கு கேது ஒரு தடையை உண்டாக்குவார். ரொம்ப சுலபமாக வந்துட்டு இருக்கோம், ஒரு வியாபாரம் போய்கிட்டு இருக்கோம், டெய்லி பார்த்தீங்கன்னா நல்லாவே கல்லா கட்டிட்டு இருப்பாங்க, தொழிலும் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு பைக்கு வந்தது இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு, நிறையவே குறைய ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு போய் சேரும்போது அது கையில் இருக்குமான்னு சந்தேகமாக இருக்கும். அப்போ பொருளாதாரத்தில் நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனை, வார்த்தைகளால் வம்புகள், வழக்குகள் என்பதையெல்லாம் 2ஆம் இடத்துக்கு கேது உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். இது என்னன்னா, அந்த கிரகம் அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை வழங்குவார். இதுதான் அடிப்படை. இப்போ கேதுடைய சஞ்சாரம் கடகராசினருக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சரி, ராகு என்னங்க பண்ணுவார்?
ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு. ராகு என்ன பண்ணுவார்? அவராவது காப்பாற்றுவாரா? அப்படி ஒரு கேள்வி இருக்கும்ல. இந்த 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து முற்போக்கான பலன்களை, முன்னேற்றமான பலன்களை வழங்கி கேது தான் 2க்கு வந்துட்டார். அப்போ குடும்பத்தில் நிறைய சோதனை வரும், வேதனை வரும், எல்லாமே சங்கடமாக இருக்கும். இந்த 9ஆம் இடத்தில் சஞ்சரித்த ராகு இப்போ 8க்கு வரார். நல்லா கவனிங்க, 8ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. அந்த 8ஆம் இடத்தில் சனி பகவான் இப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நீங்க நம்பினா நம்புங்க, இல்லை திருக்கணிதப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி. அவர் 9ஆம் இடத்துக்கு போனதாக நீங்கள் நினைச்சாலும் சரி, கவலை இல்லை. ஆனால் 8ஆம் இடத்துக்கு ராகு வரார். இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்த காலத்திலாவது பார்த்தீங்கன்னா இந்த வக்கிர காலம்னு ஒன்று இருக்கும். ஒரு 4 மாதம் கொஞ்சம் விட்டு பிடிப்பார். அவர் கொடுத்த பலன்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். உங்களுக்கு நல்லாவே கஷ்டப்பட்டிருப்பீங்க, திடீர்னு நீங்கள் மூச்சு விடணும்ல, அதுக்குரிய ஆக்சிஜனை கொடுப்பார் அந்த சனி வக்கரமாயிட்டு. ஆனால் ராகு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா அந்த 8ஆம் இடத்துக்குரிய பலனை அவர் செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய பலனை கண்டிப்பாக கொடுத்தோட தொடர்ந்து கொடுப்பார். அப்போ இந்த 1.5 ஆண்டுகள் கடகராசினருக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ராகு பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கின்ற காலகட்டம். 8ஆம் இட சஞ்சாரம் என்பது 2 விஷயம் இருக்குங்க. 8ஆம் இடம்னா அது ஆயுள் ஸ்தானம். அப்போ கண்டம் ஏதாவது வந்துடுமோ? அது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே தப்பா ஒரு கணக்கு போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு கிரகத்துக்குமே 2-3 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று கண்டத்தை கொடுக்கலாம், நோயை கொடுக்கலாம், மருத்துவ செலவை கொடுக்கலாம். இவற்றையெல்லாம் கொடுக்காமல் கூட போகலாம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த பாதிப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படாமல் போகலாம். இதுக்கு மேல ஒரு பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்பிற்கு பெயர் அவமானம். அப்போ நம்முடைய செய்கையால், நம்முடைய நடவடிக்கையால், நம்முடைய வாழ்க்கை முறையால், நாம் செய்கின்ற தவறுகளால் நமக்கு வருகின்ற அவமானம். இந்த அவமானத்திற்குரிய காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு தவறு செய்தால் நிச்சயமாக வரும். இல்லை குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் உண்டாக்கி யாராலாவது நமக்கு அவமானம் வரும். இப்போ நாமே செய்கின்ற தவறு, நாம் பாதை மாறுகின்ற போது நம்மை பற்றி உலகம் அவதூறாக பேசும், இழிவாக பேசும். அதை விட அதுவே பரவாயில்ல. ஆனால் இங்கே இந்த தவறு செய்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது சுகமாக இருக்கும், இது சந்தோஷமாக இருக்கும். வெளி உலகம் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், நாம நல்லா தானே இருக்கோம், நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற தப்பு இருக்குல்ல, இந்த லஞ்சம் வாங்கிறதும் தப்பு தான். அந்த லஞ்சம் வாங்கிட்டு போலீஸில் போய் மாட்டிக்கிட்டு கையில் விலங்கு போடுவது என்பது அவமானம் தான். நிலத்தகராறில் போகிறீங்க, அங்கே சண்டை சச்சரவு நடக்குது, ஒரு கூட்டம் உங்களை தாக்குது, அதோடு கௌரவமாக இருந்தீங்க, அதுவும் அவமானம் தான். இது போன்ற அவமானங்களை 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு வரப்போகின்ற 1.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். இந்த ஏன் தெரியுமா சொல்றேன் நான், இந்த 8ஆம் இடத்து ராகு இந்த பலனை கொடுப்பாரு, 2ஆம் இடத்து கேது இந்த பலனை கொடுப்பாரு. இப்ப முடிஞ்ச வரையிலும் வழக்கமாக, நியாயமாக, நேர்மையாக வரவரையிலும் போதும், வந்தவரையிலும் போதும், இந்த காலத்தை நாம் கடந்து விடுவோம். அப்போ அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்டு செயல்பட்டால் நமக்குரிய காலம் அடுத்த கட்டம் இருக்குங்க. அப்போ யோகம் வரும். அப்போ எல்லா காலகட்டமும் நமக்கு யோக காலகட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த காலத்தை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்ப இந்த 2 கிரகங்கள், இந்த 2 கிரகங்களின் சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கும் என்றாலும் இது இவர்கள் கொடுக்கின்ற பலன். அப்போ சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு போகின்ற போது இந்த சங்கடங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். புரியுதுங்களா? குரு பகவானின் பார்வை அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும். இப்போ அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த அவமானங்கள், உடல் பாதிப்பு, குடும்பத்தில் குழப்பம் போன்றவற்றை ராகுவும் கேது உண்டாக்குவாங்க. தெளிவாக ஒரு முடிவுக்கு வாங்க. குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியம்.
உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க, புரியுங்களா? அதில் ஏதாகிலும் தோஷம் தெரிந்தால் இருந்தால் அந்த ஸ்தலத்திற்கு சென்று பரிகாரம் செய்து வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ராகு கேது என்ற 2 கிரகங்களாலும் பாதிப்பு இருக்கின்ற காரணத்தினால் முடிந்தவரை ஒரு முறை காளகஸ்திக்கு சென்று இரவு தங்கி மறுநாள் ராகு கேதுக்கு பரிகார பூஜை செய்துவிட்டு வீட்டிற்கு வாங்க. இல்லையா திருப்பாம்பரம் போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு திருப்பு முனை உண்டாகும், பாதிப்புகள் குறையும். இறை வழிபாடு என்பது இந்த காலகட்டத்தில் மிக அவசியம். அதைவிட நேர்மையும் ஒழுக்கமும் உங்களை நன்றாக பாதுகாக்கும். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.